பிரேக்கர் ஒருத்தர் புடிங்கிட்டு போறாங்க, ஃபியூஸ் எடுத்துட்டு போறாங்க. அப்ப சென்னையில இருக்கிறவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க? இந்த பாட்டுல என்ன தப்பு இருக்குன்னு தப்பு எதுவுமே இல்ல. அந்த பாட்டு சூப்பர் பாட்டுப்பா. ஒருத்தரை மட்டும் குறி வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கு. ஒருத்தரை குறி வச்சல, நீங்க ஒருத்தரை ப்ரோமோட் பண்ற மாதிரி இருக்கு. நான் தமிழை பத்தி பேசுறேன், நான் அரசாங்கத்தை பத்தி கேக்குறேன். அரசாங்க ஃபங்க்ஷன்ல இது நடக்கலாமா? வணக்கம் மக்களே, நான் உங்கள் உதயா. நான் உங்கள் நரேன். இது உங்கள் குரு சிஷ்யா காணொலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, தமிழ்நாட்டில் எலக்ட்ரிசிட்டி தட்டுப்பாடு அதிகமாயிடுச்சா இல்ல ரியலாவே எதிரிகள் அதாவது கருப்பாடுகள் வந்துட்டு அவங்களோட வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்குள்ளேயும் எழுந்திருக்கு. ஏன்னா காணொலிகள்லாம் வரப்ப பிரேக்கர் ஒருத்தர் புடிங்கிட்டு போறாங்க, ஃபியூஸ் எடுத்துட்டு போறாங்க. சந்தேகப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, அதான் வீடியோவோட ப்ரூவ் பண்றாங்களே பீப்புள்லாம். ஆவடியில எடுத்துன்னு போய் காமிச்சு இத்தனை இது புடிங்கிட்டு போயிட்டானுங்க அப்படின்னு சொல்றாங்களே. ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி அவங்க ஒரு சிஸ்டத்தை பண்ணி வச்சிருக்காங்க. அந்த சிஸ்டம் வந்துட்டு கரெக்டா இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? இல்ல, அதுதான் அவரே அது புடிக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவரும் அதான் மக்களே சொல்றது என்னன்னா, இங்க ஓப்பனா இருக்குது எல்லாமே, ஒரு டோர் கூட போடாம லாக் போடாம ஓப்பனா அப்படியே வச்சிருக்கானுங்க. அதாவது இப்படி சொல்லலாமா, இதுக்கு முன்னாடி இருந்தவங்கள இந்த மாதிரி ஒரு வேலையை நம்ம சிஸ்டத்தை பண்ணி வச்சிருக்கவங்கள பார்த்து உங்களுக்கு கோவம் வந்து அவங்கள பார்த்து கேட்கற கேள்வி என்னவா இருக்கும்? நம்ம கேள்வியே கேட்க முடியாது. அங்கதான் அது நான் கேட்கறேன் பாருங்க, எனக்கு கேட்க தோணுது. திமுகல இருந்து ஒரு அரசியல்வாதி உன் வீட்டுக்குள்ள இருக்க எலக்ட்ரிசிட்டி அது எவ்வளோ சேஃபா ஒன்னா பில்ட் பண்ணி வச்சிருக்க? கரெக்ட். யாரோட காசுல அதெல்லாம் கட்டின? நம்ம காசுல தான். அதே பப்ளிக்கு நீ எப்படி கொடுத்து வச்சிருக்க? கேவலமா இருக்குது. அதிமுக திமுக காங்கிரஸும் ஆண்டு இருக்கு அன்னைக்கு, இது இல்ல. ஆனா இதெல்லாம் கூட சேர்ந்து இந்த கூட்டணி இப்ப இருக்குல்ல, தாவேக்கா கூட இருக்க கூட்டணி, இந்த களவாணிகளும் அங்க இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்கள பார்த்தா அப்படிதான் கேட்கணும்னு தோணுது. நீ எல்லாம் எதுக்குடா போராடுற? பலகை ஏந்திட்டு போயிட்டு எங்களுக்கு இது உரிமை வேணும், கட்சியை தப்பா பேசிட்டாங்க, இதெல்லாம் இதுதான் நான் சொல்ல வந்தேன். போராடுறாங்கன்னா என்ன போராடினாங்க? மக்களுக்காக யார் போராடினா இது வரைக்கும்? ஒன்றும் இல்லை, என்னோட நண்பர் ஒருத்தர் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறாரு. கரண்ட்லி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, உண்மையிலேயே டிவி கேக்கு அந்த திராணி இல்லையா, இல்ல அந்த கெப்பாசிட்டி இல்லையா ஹேண்டில் பண்ண அப்படின்னு நான் கேட்டேன். அவன் என்ன சொன்னான்னா, யார் வந்தாலும் கெப்பாசிட்டிலாம் இருக்காது. ஆமா, இது ஒன்றும் ஸ்மால் ஸ்ட்ரக்சர் இல்லைல்ல. நான் சொன்னேன், உன் ஏரியாவில் இருக்க வீட்டை நீ சரி பண்ணிடலாம், ஒரு 10 வீடு இருக்குன்னா நீ சரி பண்ணிடலாம். இது ஏரியா பிரச்சனை இல்லையே, ஒட்டுமொத்த தமிழ்நாடோட பிரச்சனை இது அப்படின்னா. ஓகே, இப்போ இருக்கிறது ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர், எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட்டை அதே மாதிரி எடுத்துட்டு போவீங்களா இல்ல கொஞ்சம் மாற்றம் ஏதாவது வருமா? இப்போதானே கொடுத்துருக்க, வெயிட் பண்ண. அவனும் அதான் சொன்னான். சரி, ஏன்டா இந்த மாதிரி ஃபியூஸ் எல்லாம் பிடிங்கின்னு போறாங்க, ஒரு இடத்துல ஃபியூஸ் பண்ணா எல்லாத்துக்கும் கரண்ட் போயிடுமா அப்படின்னு சில காணொலிகள்ல கேட்கறாங்க. அப்படின்னா அதுக்கு என்ன சொன்னேன், ஒண்ணுமே இல்லை நண்பா, குழந்தை நினைச்சா கூட எலக்ட்ரிசிட்டி பவரை ஷட் டவுன் பண்ணலாம். என்னன்னா இப்படி சொல்லிட்ட, ஒரு பப்ளிக் யூசேஜை வந்துட்டு பாதிக்கப்படுற மாதிரி எப்படா பண்ண முடியும்? ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன கட்டை, 2 பாசிட்டிவ் நெகட்டிவ் லைன் போதா, 2 ஃபேஸ் போதா, ஒரு கட்டையை தூக்கி 2 ஒரே டைம்ல அடி, முடிஞ்சு போச்சு. அப்புறம் அவன் சொன்னா, சரி இப்போ ஃபியூஸ் போயிடுச்சு, இப்போ நீ யாருக்கு கால் பண்ணுவ அப்படின்னு கேட்குறான். பகல்ல தெரிஞ்சிடும் யார் வந்து போடுறாங்கன்ட்டு, சிசிடிவி கூட ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா நைட்ல என்ன தெரிய போகுது? ஒன்றும் தெரியாது நைட்ல. அப்போ கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு பண்றாங்க நண்பா. ஒரு சைட்ல கவலைப்படுறதா, ஒரு சைட்ல இவங்களால ஹேண்டில் பண்ண தெரியலையா, இவங்கள அந்த ஹேண்டில் பண்ண தெரியலையான்றதை விட ஒரு நாளுமே வந்துட்டு பாவம், எனக்கு பார்த்தா பாவமா தான் இருக்குது. யார்? நிர்மல் அவரா? நிர்மல்குமார் அவர் இருக்கார்ல, டெய்லி வந்து பிரஸ் மீட் கொடுத்துட்டு தான் இருக்காரு. அவரும் ப்ரெஷர், ஆனா அவர்கிட்டயும் ப்ரெஷர் இருக்குல்ல. ப்ரெஷர் இருக்கு, பொய்யும் பேசுறாப்ல. அந்த பொய் எப்படி பேசுறாப்லன்னா, ஒரு 436 அந்த திட்டங்களை வந்துட்டு 1.5 ஹவர்ல பேசி முடிச்சோன்னு சொல்றப்ப அதுல ஒரு பொய்யா? உண்மைதான், கூட்டமா சேர்ந்து அந்த இடத்துல வந்து ஒப்பிக்கிறாங்க. அந்த மாதிரி வந்துட்டு ரெண்டாவது, எத்தனை தொழிலாளர்கள் வந்து தேவைப்படுது தெரியுமா? ஷார்டேஜ் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல மோர் தென் 15,000 சம்திங் தேவைப்படுதான். அவன் சொல்றான், ஆளே இல்லை மச்சான், நாங்க வேலை செய்யறோம், 8 மணி நேரம் வேலை செய்ய முடியல எங்களால வந்து மோர் தென் 12 இப்போ கம்ப்ளைண்ட் வந்தாலும் ஒரு நாள் முழுசா வேலை செய்யணும். சென்னை இல்லாமே அவன் அப்படி இருக்கான். அப்ப சென்னையில இருக்கிறவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க? கரெக்ட் தான். அப்போ ரிக்ரூட்மெண்ட் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கோ அதை ஃபில் பண்ணும். இந்த ப்ராப்ளம் பார்க்க வேண்டிய அரசியல்வாதிங்க இருக்காங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்களே, அவங்க ஆபீஸ்லயே ப்ராப்ளம் எடுத்துட்டு இருக்குது. ஆனா ஒன்னு சொன்னா, சுத்தி அடிச்சா அவங்களும் எதை ஃபோக்கஸ் பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அதான் நீ சொன்ன பத்தி ஆபீஸ்க்குள்ள இருக்க ஆபீசர்ஸ் ஏடிஎம்கே டிஎம்கே பீரியட்ல வந்தவங்க மச்சான், அவங்களுக்காக தான் வேலை செய்வாங்க, டிவி கேக்காக தான் வேலை செய்ய மாட்டாங்க. இன்னொன்னு சொல்ல போனா, அப்ப நான் கேட்டேன், சரி மச்சான், அப்ப டிவி கேல வந்தவங்க பொதுமக்களுக்கு வேலை செய்வாங்களா? நாளைக்கு டிவி கேக்கு மட்டும் தான் வேலை செய்வாங்களா? நான் இப்போ நீ சொன்ன அப்புறம் நான் அதான் கேட்க வந்தேன். என்னன்னா, கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சி கவர்மெண்ட்டுக்குள்ள வரவங்க கட்சிக்காக வேலை செய்யணும்னு வரக்கூடாது, மக்களுக்காக வேலை செய்யணும்னு வந்தாதான் நாடு நல்லா இருக்கும். நகராட்சியில் வேலை செய்யறவங்க, மாநகராட்சியில் வேலை செய்யறவங்க, பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பப்ளிக் முன்னாடி இந்த பப்ளிக்ல ஓட் எடுத்து அவங்களுக்கு நீங்க கொடுக்குறப்ப இங்க இந்த ஊழல் கம்மியாகும். அதுக்கப்புறம் ஒர்க்ல வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் காட்டணும்னு தோணும். மக்கள் கிட்ட அந்த ஓட்டு மக்களுக்காக வேலை செய்றாங்க. அந்த நகராட்சியில
அந்த ஊர் மக்கள் வந்துட்டு இவங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க, அதாவது இவரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாருப்பா, மக்களுக்காக உழைச்சாங்கப்பா. 6 month ஒன்ஸ் ஒரு ஓட்டிங், 1 year ஒன்ஸ் ஒரு ஓட்டிங் எடுத்து அவங்களுக்கு கிஃப்ட் பிரைஸ் இந்த மாதிரி இன்கிரிமெண்ட், கவர்மெண்ட்ல ஒரு நல்ல ஒரு ப்ரொமோஷனை கொடுங்க, அந்த மாதிரி ஆட்களை நீங்க எடுத்துட்டு வாங்க. அப்ப என்ன ஆகும், செக்டாருக்குள்ள வந்துட்டு போட்டி நடக்கும். எதுக்கு? நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு போட்டி கிடைக்கும். அப்போ நீங்க என்ன சொல்றீங்க பாத்தீங்களா, அந்த இந்த கருப்பாடு அதெல்லாம் குறைஞ்சிரும். இன்னொன்னு இருக்கு, ஊழலும் நடக்காது, போயிடும். ஏன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா உங்களுக்கு எல்லாமே கிடைக்குதுன்றப்ப பப்ளிக் முன்னாடி இன்னும் தெரியுமா மரியாதை இருக்கும். உண்மையா இந்த காசை தூக்கி பாக்கெட்ல வச்சிருக்க மறைச்சி போறதை விட 100 பேருக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ்ல கூப்பிட்டு அந்த தொகுதி எம்எல்ஏ, அந்த தொகுதி மினிஸ்டர்ஸ், மேயர் இவங்கெல்லாம் வர வச்சு அந்த டெக்னீஷியன், அந்த பப்ளிக் வந்து கை தட்டுவாங்க. நீங்க அந்த பப்ளிக் முன்னாடி 1 year ஒன்ஸ் ஒரு மீட்டிங் நடத்தி இந்த உங்க ஏரியாவில் இருக்கவரு நல்ல பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், அவர் பேர் நான் சொல்றேன் கேட்டுங்க அப்படின்னு அப்போ கை தட்டுவாங்க. ஏரியால கடைக்கு போகும்போது மரியாதை வரும்ல, அந்த மரியாதை வரும்போது இன்னும் நம்ம நல்லா வேலை செய்யணும்னு சொல்லிட்டு ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் எங்களுக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகும். ஆனா இன்னொரு விஷயம் சொல்றேன், இன்னைக்கு சிங்கப்பன் அந்த இனிஷியேட்டிவ் பண்ணாப்ல சிஎம் நல்லா சூப்பரா இருந்தது. அங்க இருந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பாக்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஸோ எதோ பேசிட்டு கடைசியாத்துல வந்து சிங்கப்பெண் அதிரடி திட்டம் சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டு பெண்களோட முதலமைச்சர் சொன்னது என்னன்னா, குழந்தையிலிருந்து வயசானவங்க இருக்க எல்லா பெண்களுக்கும் சரி கரெக்டான ஒரு பாதுகாப்பு இதுக்கு மேல வழங்கப்படும். அது மட்டும் இல்லாம வேலைக்கு போற பொண்ணுங்க, பஸ்ல போற பொண்ணுங்க, இவங்களெல்லாம் தேவையில்லாம சீன்றது, வேலை இடத்துல சீன்றது, இந்த பஸ்ல சீன்றது, இந்த மாதிரி வேலை வச்சுக்க கூடாது. இதெல்லாம் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகி போயிடலாம் அப்படின்னு யாருக்காச்சும் மனசுல இருந்தது அப்படின்னா அதை இப்பவே அழிச்சிருங்க. அவங்களுக்கெல்லாம் கடுமையான தண்டனை இருக்கும். அந்த தண்டனையும் போலீஸ் தானே பிடிச்சாங்க, நம்ம காசு கொடுத்து தப்பிச்சிக்கலாம், இதெல்லாம் சான்ஸே கிடையாது. அந்த கேஸ் வந்து மூவ் பண்றதுன்றது ரொம்ப ஸ்பீடா இருக்கும், தண்டனை வாங்கி கொடுக்கறதும் ஸ்பீடா இருக்கும். அதுல இன்னொன்னு மென்ஷன் பண்ணாரு, என்னன்னா இன்ஃப்ளூயன்ஸ்ல தப்பான ஆள் மேல கேஸ் போயிடக்கூடாது, இதுல ஒரு நிரபராதியும் தண்டிச்சிடக்கூடாது, தப்பானவங்களும் தப்பிச்சு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா மென்ஷன் பண்ணாரு. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, கேட்கறதுக்கு நல்லா இருந்தது. இனிஷியேட்டிவ் வந்ததுக்கு அப்புறம் தெரியும். இப்போ நான் அந்த ஃபங்க்ஷன் பார்த்தேன், எனக்கு ஒன்று தோணுச்சு, டிவிகே கட்சி நடிகர் அப்பாற்பட்டது தான் சிஎம், சீஃப் மினிஸ்டர். ஓகே, அவர் எப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி பப்ளிக்கை பார்த்தாரோ அப்போ வந்து, அதாவது டிவிகே சார்பாக வந்தவர், எப்போ பப்ளிக் அவரை செலக்ட் பண்ணி சிஎம்ல அந்த சீட்ல உக்காந்தாரோ அப்பவே அவர் 8.5 கோடி மக்களுக்கானவர். இங்க மக்களுக்கானவர் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன்ல உங்களோட படத்தோட பாட்டை வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அங்க உங்களோட ஃபங்க்ஷனா இருந்தா பரவாயில்ல, அது பப்ளிக், அதாவது கவர்மெண்ட் ஃபங்க்ஷன், அது பப்ளிக் செக்டர். என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ் தாய் வாழ்த்து இருக்கு, எக்ஸாம்பிள் இந்திய தேசிய பாடல்கள் இருக்கு, இதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு கவர்மெண்ட் செக்டர்ஸ்லயும் பாரம்பரியமா பண்ணிட்டு ஒரு விஷயம், மரபு. இப்போ இந்த இடத்துல விஜய ப்ரொமோட் பண்ற மாதிரி ஒரு சாங் இருக்க கூடாது, அது வந்து ப்ரொமோட்டிங் பண்ற மாதிரி. அதாவது இன்னைக்கு ஓட்டு போட்டிருக்கோம், எத்தனையோ பேரு என்ன நினைக்கிறாங்கன்னா சினிமா மோகத்துல ஓட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னு பேசுறாங்க. அந்த சினிமாவை இன்னமும் ப்ரொமோட் பண்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அந்த இடத்துல. நீங்க விஜய தப்பான முன்னோட்டத்துல பார்த்தா அப்படிதான் தோணும். ஏன்னா அங்க போட்டது பாட்டு நீங்க சொல்றீங்க, நான் என்ன கேக்குறேன்னா அது என்ன பாட்டு, அந்த பாட்டோட லிரிக்ஸ் என்ன, நீங்க எல்லாத்தையுமே பாட்டுனாவே பாட்டு, அப்போனா தமிழ் தாய் வாழ்த்து பாட்டு தான். அது அரசாங்கத்தால அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம், கவர்மெண்ட் செக்டர்ல ஒரு புரோட்டோகால்னு ஒன்று இருக்கும். இப்போ அதாவது இளைய தளபதியோட படத்துல வந்த பாட்டு மட்டும் தான் சிறந்த பாட்டா? இது மட்டும் சிறந்த பாட்டு. இது இந்த பாட்டுல என்ன தப்பு இருக்குன்னு தப்பு எதுவுமே இல்ல, அந்த பாட்டு சூப்பர் பாட்டுப்பா, 100% சூப்பர் பாட்டு, நேர்மையான பாட்டு, எல்லா பசங்களுக்கும் அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகும். ஆனா இங்க கூஸ் பம்ப்ஸ் இல்ல, அது எதை பத்தின பாட்டு? இது தமிழனை பெருமைப்படுத்தி பாடியிருப்பாங்க அந்த பாட்டுல. தமிழனை நீங்க பெருமைப்படுத்தி பாடிருக்கீங்க, நீங்க 8.5 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல எல்லாரும் இருக்காங்க, சரியா? நீங்க வந்து அது சினிமா பாட்டு, ஒரு காசு கொடுத்து ஒரு படத்துக்காக ப்ரொமோட் பண்ண ஒரு பாட்டு, அதாவது அவர் இண்டிவிஜுவலிட்டி தனி. நீங்க வந்துட்டு அரசாங்கத்தால அனுமதிக்கப்பட்டு அதை ஃபாலோ பண்றோம்னா அது ஒரு புரோட்டோகால். நான் என்ன சொல்லுவேன்னா, ஆனா அந்த பாட்டு தமிழனை புகழ்ந்து பாடுற ஒரு பாட்டு, அந்த பாட்டுல வர லிரிக்ஸ் ஒரு விஷயம் கூட தப்பானது கிடையாது, ரொம்ப பெருமையா இருக்கும். அதை கேட்கும் போது அந்த பாட்டை போட்டதுல எனக்கு அதாவது நீங்க விஜய்க்கு ஓட்டு போடும்போது இந்த மாதிரி ஒரு பாட்டுல ஒரு படத்துல ஸ்கிரீன்ல பாத்தீங்க, ஆக்ட் பண்ணார், சரியா? அதை பார்த்தோன்னே அந்த பாட்டு பிடிச்சது உங்களுக்கு, கரெக்டா? அந்த பாட்டு அவர்னால பிடிக்கல எனக்கு, அந்த பாட்டு மியூசிக் போட்டு. சரி இரு வரேன். இப்போ அந்த பாட்டை நீங்க எங்கேயாவது பாடினீங்கன்னா இளைய தளபதி விஜய்க்கும் அந்த பாட்டுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு யாராவது சொல்லுவாங்களா? இருக்குன்னு தான் சொல்லுவாங்க.
இங்க ப்ரொமோஷன் எப்படி நடக்கும்? ஒரு விஷயம் யார் சொன்னா நடக்கும்? நான் சொன்னா இல்ல, பொதுமக்கள் சொல்லலையே அது. நான் இப்போ உங்களை மாதிரி நானும் ஒருத்தர் இருக்கேன், எனக்கு நீங்க சேர்ந்துதான் சிஎம், ரைட்டா? இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்துல அனுமதி பெற்ற ஒரு பாட்டு இருக்கும், அதுதான் அரசாங்க ஃபங்க்ஷன்ல போடுவாங்க, அதுதான் மரபு. இந்த இடத்துல உங்க 2 பேருக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி உனக்கு பிடிச்சிருக்கு, அவருக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிக்கல. இது அரசாங்கத்துல இருக்கிறது பிடிக்கல. லிரிக்ஸ் உங்களுக்கு பிடிக்கலையா? அரசாங்கம் பாட்டுன்றதை எடுத்துட்டு வரணும். அது ஏன் பிடிக்கல உங்களுக்கு? அதாவது அது ஒரு படத்துல விஜய் நடிச்ச பண்ணிருக்கு, அது விஜய் நடிச்ச படத்துல ப்ரோமோட் பண்ணதால பிடிக்கல. அது இண்டிவிஜுவலி ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரோமோட் பண்ணது. ஆமா, ஆஃப் கோர்ஸ். அது வந்து நல்ல லைன் இருக்குது. நீங்க ஒருத்தரை மட்டும் குறி வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கு. ஒருத்தரை குறி வச்சல, நீங்க ஒருத்தரை ப்ரோமோட் பண்ற மாதிரி இருக்கு. நான் அவரை ப்ரொமோட்டே பண்ணணும் அவசியம் இல்ல. என்னன்னா அந்த பாட்டு உலகம் முழுக்க நாடு கடந்த நாடு, கனடால, யூகேல, ஆஸ்திரேலியால எல்லா ஊர்லயும் தமிழ ஃபங்க்ஷன் பண்ணும்போது இந்த பாட்டை போட்டு தமிழ பெருமையா பேசின நிறைய ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. அது அரசாங்க ஃபங்க்ஷன் இல்ல, அது அரசாங்க ஃபங்க்ஷன் இல்ல. நான் அரசாங்கத்தை பத்தி பேசுறேன், நான் அரசாங்கத்தை பத்தி தமிழை பத்தி பேசுறேன், நான் அரசாங்கத்தை பத்தி பேசுறேன், நான் தமிழை பத்தி பேசுறேன், நான் அரசாங்கத்தை பத்தி கேக்குறேன். அரசாங்க ஃபங்க்ஷன்ல இது நடக்கலாமா? நடக்கலாமே, தமிழ்நாட்டுல நடக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் தடவை. இருக்கட்டும். அதாவது அரசாங்கத்துல வந்துட்டு இன்னைக்கு விஜய் எந்த பாட்டை வேணா போடலாம் நான் சொல்ல, நானு சரியா? போராளிகள் பொண்ணு கூட இல்ல பொண்ணுங்க கூட சேர்ந்து டிஸ்கோ டான்ஸ் ஆடுற பாட்டை நான் போடணும்னு சொல்லவே இல்லை. இது என்ன பாட்டு, இந்த பாட்டுல என்ன உணர்ச்சி பூர்வமா இருக்குன்னு சொல்லிட்டு மைண்ட்ல யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதை போட்டிருக்காங்க. நீங்க உணர்ச்சி வசப்பட்டு எல்லாமே பேசுறீங்க, பேசுங்க. இங்க பொதுவே இல்ல, இது இல்ல பொதுவே இல்ல. நீங்க பேசுறது நீங்களே உணர்ச்சி வசப்பட்டு தான் பேசுறீங்க. விஜய் விஜய்ன்னு சொல்லிட்டு பேசுறீங்க. நான் விஜயை பத்தியே பேசலைங்க, நான் லிரிக்ஸை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஆள போறான் தமிழ்ன்னு சொல்லிட்டு பாடுறாங்க அந்த பாட்டுல. அந்த பாட்டு இதே ரீமேக் பண்ணி, அதாவது சீமான் அண்ணனுக்கோ இல்ல திருமாவளவனுக்கோ அப்படியே நடந்து வர ஸ்டைல்ல எல்லாரும் போடுவாங்க, எல்லாரும் ரசிப்பாங்க, எல்லாரும் ரசிப்பாங்க. ஆனா அந்த பாட்டு யார் பாடின பாட்டு, யாரால அந்த பாட்டு ப்ரோமோட் ஆச்சு? ஃபர்ஸ்ட் அது எனக்கு கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணனும். அது எனக்கு தேவையில்லாதது. அது வந்து ஒருத்தர மார்க்கெட்டிங் பண்ணனும். அது உண்மை. நீங்க மார்க்கெட்டிங்ன்றீங்கல்ல, அந்த மார்க்கெட்டிங்லாம் பண்ணி ஆல்ரெடி முடிஞ்சிச்சு. அதுல அவங்க பெரிய லாபமே பார்த்துட்டாங்க. இதுக்கப்புறமேட்டு அந்த பாட்டை வச்சு அவர் மார்க்கெட்டிங் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இந்த பாட்டவே முடியாது. உணர்ச்சி வசப்பட்டு பண்ற ஒரு விஷயத்தால தான் நாடு நாசமா போகுது. இதுதான் உங்களே சொல்றேன். ஆமா, உணர்ச்சி வசப்பட்டு லவ், அதாவது உங்களுக்குள்ள ஒரு லவ் வரும் அந்த பாட்டால உங்களுக்கு ஒரு லவ் வரும். அதனால என்ன ஆகும், ஒரு கனெக்ஷன் இருக்கு அங்க. அதாவது அந்த பாட்டை ப்ரோமோட் பண்ணவங்களோட ஒரு கனெக்ஷன் ஆகும். இங்க அந்த பாட்டால விஜய் முதலமைச்சர் விஜய் கூட எனக்கு எந்த கனெக்ஷனும் கிடையாது, சரியா? அந்த பாட்டால தான் அவரை பிடிச்சதானா? இன்னும் கேட்டா எனக்கு விஜயை விட அஜித் தான் ரொம்ப பிடிக்கும். நான் அஜித் ஃபேனு. நான் தமிழ்னு பேசுறேன், நீங்க விஜய்னு பேசுறீங்க. இதைதான் நான் அப்பத்துல இருந்து பேசுனுக்கிறேன். நீங்க விஜய கார்னர் பண்ணி அந்த பாட்டை தப்புன்றீங்க. அந்த பாட்டு தான் பேசுறேன். நான் சொல்ல ஏ ரஹ்மான் வார்த்தை வரலையா? ஃபர்ஸ்ட் விஜய்னு சொன்னீங்க, என் வாயில ஏ ரஹ்மான் வரலையா? ஃபர்ஸ்ட் விஜய்னு சொன்னீங்க. உங்களுக்கு ஏன் இப்போ நான் ஃபர்ஸ்ட் விஜய் பேசுறேன், செகண்ட் ஏ ரஹ்மான் பேசணும் இல்லையா? அதுதான் சொல்றேன். இங்க பேசுறாங்க விஜய் பத்தி பேசவே வேணான்றாங்க. நாங்க என்ன சொல்றோம், அந்த பாட்டுல விஜய் அவசியமே இல்லன்ற, அது அவர் சம்பந்தப்பட்டதுங்க. அது நீங்க அப்படி பாக்குறீங்க, நீங்க அங்க இருந்து எடுத்துறீங்க, நீங்க அப்படி பாக்குறீங்க, நீங்க அவர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை எடுத்து பேசுறீங்க, நீங்க அப்படி பாக்குறீங்க. அதுதான் உண்மை. ஆஹா, அது நீங்க அங்க இருந்து தான் எடுத்துறீங்க. என்ன வேணா உண்மையா இருக்கட்டும், தமிழை பெருமைப்படுத்துறாங்க, அது வேணும், அது இருக்கணும். அதை பிரச்சனையா பேசணும்னு அவசியமும் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் அவ்வளவு அரசாங்கத்துல அனுமதி பெற்று, அதாவது 234 அசம்பிளின்னு ஒண்ணு இருக்கு. அப்போ ஒரு பாட்டை நம்ம பாட போறோம் இந்த மேல் ஒரு ஃபங்க்ஷன்லன்னா அங்க அனுமதின்னு ஒன்று வரும். அதுதான் புரோட்டோகால். இண்டிவிஜுவலி யாருமே எதுவுமே பண்ண முடியாது, அதுதான் சட்டம். அதையும் மீறி எங்கேயுமே அனுமதி வாங்காம ஒரு விஷயத்தை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றீங்கன்னா அது பேர் வந்துட்டு அனுமதி பெறாம பண்றது. ராஜா காலத்துல சட்டம் போடுற மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும். ஒன்னு கிளியரா உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்லட்டுமா? ப்ரொமோஷன் சொன்னீங்களா, ஆக்சுவல் ப்ரொமோஷன் தெரியுமா? டிஎம்கே பாட்டு ஒன்று இருக்குது, ஸ்டாலின் தான் வராரு, வீடியோ தர போறாரு அப்படின்னு. இந்த பாட்டை கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் சிஎம் வரும்போது போட்டிருக்காங்க. தப்பு. சிஎம்காக போடுவாங்க. தப்பு, மோசடியா ஒரு விஷயம். அதுதான் சிஎம், அதுதான் அவரே ப்ரோமோட் பண்ணிக்கிறது. இந்த லிரிக்ஸ், அதுதான் சொல்றேன், பாட்டு பிரச்சனை இல்லைங்க, என்ன லிரிக்ஸ், அதுல என்ன சொல்றாங்க, அதால மக்களுக்கு என்ன போய் சேருதுன்னு தான் மேட்ரு. சிஎம் அவரே ப்ரோமோட் பண்ணினாதான் தப்பு. அந்த லிரிக்ஸ்ல சொல்ற ஒரு வார்த்தையுமே தமிழனோட பெருமையை பேசியிருப்பாங்க. சோ இப்படி கம்பேர் பண்ணீங்கனாவே போதும், உங்களுக்கு தெளிவா புரியும். இங்க நான் பேசும்போது அந்த பாட்டுல ஏதாவது லைன் தப்பா இருக்கு, வரிகள் தப்பா இருக்குன்னு சொன்னா அது நல்ல லைன், அது யாரு சம்பந்தப்பட்ட பாட்டு, அது தேவையில்லாது. அப்ப நீங்க இதுக்கப்புறமா வந்துட்டு யார் வந்தாலும் அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட பாட்டு லைன் நல்லா இருந்தா எடுத்து வந்துடலாமா? அனுமதி எல்லாம் தேவையில்லையா அரசாங்கத்துல? கேக்குறது நல்லா இருக்குன்னா என்ன லைன் நல்லா இருக்கு? நான் என்ன சொல்றேன், அரசாங்கத்துல உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுனால 234 தொகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்குன்னு இல்ல. நான் அந்த பாட்டு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லல, அந்த பாட்டு தமிழனுக்கு
தமிழுக்காக இருக்குன்னு சொல்றேன். ஐயோ, அது அந்த பாட்டை பாடி ஒன்னும் அரசாங்கத்துல அனுமதிலாம் பெறல, இதை போடலாமா வேணாமான்னு ஒரு தேவையில்ல. தேவையில்லையா? இதுதான் நான் கேட்கறேன். தேவையில்லை. இதுதான் நான் கேட்கறேன். தமிழுக்காக வர பாட்டை தமிழ்நாட்டுல போறதுக்கு யாருக்கிட்டையும் அவசியம் பெற தேவையில்ல. அந்த 234 பேருக்கு தேவையில்ல. சீமான் அண்ணனே தப்பு சொல்ல மாட்டாரு. கேட்டா அந்த 234 அதாவது எம்எல்ஏ அசம்பிளில அனுமதி எல்லாம் கேட்க தேவையில்ல, யாருக்கிட்டையும் அனுமதி கேட்க தேவையில்லன்ற ஒரு பேச்சு தவறான ஒரு விஷயம்னு என்ன பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு அப்படி இருக்கலாம், எனக்கு அது தப்புன்னு சொல்லும் போது அந்த பாட்டு அனுமதி பெறாம ஒரு விஷயத்த நீங்க பண்றது தப்பு. அது அனுமதி பெறாம பண்ணாங்கன்னு நீங்க எங்க இருந்து ப்ரூவ் பண்ணுவீங்க? இப்ப பாருங்க, ஒரு எதிர்கட்சியில இருந்து எல்லாருமே அதை போடுறாங்க. ஏன் இதை பண்ணீங்கன்னு, ஏன் அதை பண்ணீங்க அப்போ போட்டாங்க. இன்னைக்கு நியூஸ் ஜே சேனல்ல போட்டிருக்காங்க. அதே மாதிரி டிஎம்கே சம்பந்தப்பட்டவங்களையும் அவங்களும் போட்டிருக்காங்க. இவங்கெல்லாம் அங்க இருக்காங்க. நான் அதுதான் கேட்கறேன், டிஎம்கே சம்பந்தப்பட்டவங்க போட்டாங்கல்ல, அவங்களே தான் டிஎம்கே லிரிக்ஸ் எழுதுறாங்க. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு. ஸ்டாலின் தான் வராருன்றது அரசாங்கத்தை போட்டாங்கன்னா அன்னைக்கும் சீமான் அண்ணா கேட்டிருப்பாரு கேள்வி. அது தப்பு. அவர் சம்பந்தப்பட்ட பாட்டு எங்க வந்தது? ஃபங்க்ஷன், கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ல எங்க வந்தது? அது வந்ததுன்னா தப்பு. அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருப்பாங்க. கண்டனம் தெரிவிக்காம யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. என்ன வேணா கண்டனம் தெரிவிக்கிட்டோம். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பாட்டு போட்டது தப்பே இல்லை, அவ்வளவுதான் என்னோட ஸ்டாண்ட். இதுதான். இதுல கமெண்ட் பண்றவங்க என்ன கமெண்ட் பண்றாங்க பார்க்கட்டும். நான் சொன்னது அதுல வர லிரிக்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழுக்காக அதை உணர்ச்சி பூர்வமாக எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி பாட்டெல்லாம் ப்ரொமோட் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி பாட்டை ப்ரொமோட் பண்ணாதான் தமிழ் எல்லா இடத்துலையும் போய் சேரும். நாளைக்கு அவ்வளோதான். நாளைக்கு வந்துட்டு இதே மாதிரி அஜித்தும் இந்த மாதிரி ஒரு படத்துல தேசப்பற்றோட ஏதோ ஒரு பாட்டு நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி விஜயகாந்தும் தேசப்பற்றோட ஒரு பாட்டு நடிச்சிருக்காரு. அதே மாதிரி அர்ஜுன் படத்தோட பாட்டு ஒண்ணு இருக்கு, தாயின் மணிக்கொடி பாட்டுன்னு. ஐயா, அதை எந்தெந்த இடத்துல போடுவாங்க தெரியுமா? தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் அந்த பாட்டை யூஸ் பண்ணுவாங்க. இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ, ரிப்பப்ளிக் டே அப்போ யூஸ் பண்ணுவாங்க அந்த பாட்டை. நான் என்ன சொல்ல வரேன், அதுக்கும் ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக் போட்டாரு. நான் தப்பு சொல்லல. நான் என்ன கேட்கிறேன், இந்த இடத்துல வந்துட்டு இருக்கிறவர் யாரு, அது சம்பந்தப்பட்ட பாட்டு போடுறதுனாலதான் ஒரு ப்ரொமோஷன் மாதிரி அது வந்துட்டு இன்னைக்கும் மக்கள் மத்தியில விஜய்ன்றவரை பிடிக்கும்னா அதுக்கு காரணம் படம். அதை திரும்ப அந்த இடத்துல வந்துட்டு இனிஷியேட்டிவ் ஆகுது அப்படின்ற ஒரு வருத்தம் எனக்கு. என்னன்னா, இவரோட பர்ஃபார்மன்ஸ்ல அவரை பிடிக்கணும். இதை ஒரு கம்பைன் ஆக்கி ஒரு பாசமா தமிழ்நாட்டு ஃபுல்லா. இதை தான் நான் திரும்ப சொல்றேன். நீங்க அந்த பாட்டை கொண்டு போயிட்டு விஜய் கூட கம்பேர் பண்றதே தப்புன்ற. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பாட்டு போட்டதே தப்புன்ற. அவ்வளவுதான். பாக்குற மக்கள் நீங்களே சொல்லுங்க. அதாவது அனுமதியே பெறாம ஒருத்தர் வந்துட்டு பாட்டு போடலாம்னு கேக்குறப்ப அதுவும் தப்பு. ஒரு மக்கள்ன்றப்ப, அது டெமோக்ரஸின்றப்ப நீங்க நல்ல லைனே எழுதினாலும் அது அனுமதி கேட்கணும். இதுதான் என்னோட கருத்து. இது உங்களோட கருத்தை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. ஓகே, கண்டிப்பா கமெண்ட்ல வெயிட் பண்றோம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ திரும்ப சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் உதயா மற்றும் உங்கள் நரேன். பாய்.